ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்கழி 15வது நாள் போட்ட கோலங்க. இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, கோயிலுக்கு போகணும், சீக்கிரமாக போட்டு முடிக்கணுன்னு நான் இந்த கோலம் எடுத்து வச்சுருந்தேன். தம்பி பார்த்துட்டு இதை தான் போடணும்னு சொன்னான். இது வந்து சீனரி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். 2 பிக்சர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் தம்பி இதை தான் எடுத்தான். இதில் வந்து 2 பேர்ட்ஸ் இருக்கும், அதனால அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, இதே நம்ம வரைஞ்சிடலான்ட்டு இதே போட்டேன். மேலே ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். ஆஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டேன். அது அரை வட்டமாக போட்டிருக்கேன் பாருங்கள். மேலே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கிற சர்க்கிளில் எல்லோ ஷேட் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா ஒயிட்டு லைட் எல்லோ கலந்துக்கிட்டேன். இது லைட்டாக தெரிஞ்சது, அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது வந்து டார்க் எல்லோ இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்கேன். இப்போ அந்த லைட் எல்லோ மேலேயே டார்க் எல்லோ லைட்டாக போட்டிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சோட ஒயிட் கோலமாகவும் கலந்து லைட்டாக அந்த ஷேடு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆரஞ்சு கலர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா எல்லோவோட லைட்டாக அந்த ரெட்டு கலந்துக்கோங்க. அந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி நைட்டு வியூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஆரஞ்சு பிங்க்கு ஷேடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது ஆரஞ்சு பிங்க் ஷேடு, ஆரஞ்சு எல்லோ, டார்க்கு ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு, டார்க் எல்லோ, அதோட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி பிங்க் ஷேட் மாதிரி வரும். அது போட்டுட்டு இப்போ நான் கொடுக்குறது வந்து காப்பி கட்ட கலர் சொல்லுவாங்க, அந்த கலரில் தான் இப்போ கீழே புல் மாதிரி போடுறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட டார்க் க்ரீன் மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த பிங்க்குக்கு எடுக்கிற மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி உங்கள்கிட்ட பிளாக் கலரில் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து இந்த கலர் அழகாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷேடு பார்க்க நல்லா இருந்தது அந்த பிங்க்குக்கும் அந்த கலருக்கும், அதுக்காக இதை கொடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் கொஞ்சம் டார்க்காக அந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது கலர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறதுனாலும் பாருங்கள். பிளாக் கலரில் கொடுக்குறதுனால கொடுங்க. இது வந்து பிளாக் பிரான்ச்சு போட்டிருக்கேன். மரக்கலையில் கிளி, இந்த பறவை உட்காந்துருக்க மாதிரி. இது வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தாங்க. மேலே ஒரு தலை மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். மேலே ஒரு சர்க்கிள் போட்டு கீழே அப்படியே கொஞ்சம் லைட்டாக சர்க்கிள் மாதிரி போட்டு அப்படி வால் மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா மைனா மாதிரியே இருக்கும் பார்க்க. இது ஈஸி தான் போடுறது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்ம குளத்தை வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு கமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கோலங்கள் போட்டு நம்ம சேனலில் போட முடியும். எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இது எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட, நம்ம கோலத்தில் இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம், அதை நான் ஏற்றுக்கிறேன். அது வந்து நல்ல விஷயந்தான். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம்ல. அதனால் குறைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அதில் தப்பில்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும், நியூ இயர் ரங்கோலிக்கு எனக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ டாட் மாதிரி வைக்கணும் பாருங்கள். ஒயிட் கலரில் ஒரு 3 டாட்ஸ் 4 டாட்ஸ் அது மாதிரி வச்சுட்டு அதில் வந்து வாடாமல்லி கலர் டார்க் பிங்க் இருக்கு இல்லையா, அது மாதிரி வச்சுட்டா ஒரு பூ மாதிரி இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இலை வந்து அந்த பிளாக் கலர்லேயே கொடுத்துக்கிட்டேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட்டர்ஃப்ளை வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதில் சொல்லியிருப்பேன். ப்ளூ பட்டர்ஃப்ளை போடுறீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு எல்லோ ஷேடு அது மாதிரி கொடுத்துக்கலான்னு இந்த ஷேடு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி கொடுத்து ப்ளூ பட்டர்ஃப்ளை போட்டு கீழே புல்லெலாம் வரைஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அது மாதிரி போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது மாதிரி ஒரு கோலம் போட்டு போடுறேன். மார்கழி மாதத்துக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கோலம் போட்டு நம்ம சேனலில் வீடியோ போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் போட்டு போடுறேன். செம்பருத்தி பூ, ரோஸ் ஃப்ளவர், அந்த மாதிரி பஞ்சவர்ண கிளி, ஏதாவது ஒரு கோலம் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி போட்டு நம்ம வீடியோ போடலாம். பாருங்கங்க, பார்க்கவே சீனரி மாதிரி இருக்கா? இதுதான் என்னோடய ஐடியா. நான் வந்து மற்ற ரங்கோலிஸ்லாம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி நெட்டில் வரதை பார்த்து அதே மாதிரி போட மாட்டேன். நானாக நம்ம ட்ராயிங் அந்த மாதிரி பிக்சர் கேலரி அதை மாதிரி எடுத்து தான் நான் வந்து மார்கழிக்கு போட்டுப்பேன். நம்மளோடது தனியாக தெரியணுன்ட்டு தான் அது மாதிரிலாம் போடுவேன். இந்த வெள்ளை மயில், பட்டர்ஃப்ளை கோலம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் மாதிரி இருக்கணுன்ட்டு தான் நான் எப்போவுமே பார்ப்பேன். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா போட்ட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.